ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி. அதாவது ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஒரு ஃப்ளோர் இருக்குது, அந்த ஃப்ளோருக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டலாமா அப்படிங்கிற ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே கட்டினா அந்த பில்டிங் வந்து தாங்குமா, இது வந்து எவ்வளோ ரொம்ப நாள் ஆன பில்டிங்கு, ஸோ இதில் வந்து நம்ம மேலே கட்டுறப்ப தாங்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு 2-3 வகையான டெஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன். நம்ம வந்து நேரில் போய் பார்த்து அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, கிராக்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் எவ்வளோ போட்டிருக்காங்க, லோடெல்லாம் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரா இல்லை லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீபவுண்ட் ஹேமர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. ரீபவுண்ட் ஹேமருங்கிறது நம்ம சர்ஃபேஸில் எவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்குறது. அடுத்து வந்து அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். அடுத்து ரீபார் டிடெக்டர், அதாவது அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள கம்பி கொடுத்துருப்பாங்களா, அந்த கம்பி வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த கிளைண்ட்டையும் இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எவ்வளோ சைஸில் வந்து பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்க்கு மேலே இதெல்லாம் வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு தான் வந்து நம்ம அடுத்த ஃப்ளோரே வந்து கட்டணும். ஏன்னா அது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தான பில்டிங் வந்து இதுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளோருக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு இல்லை வந்து பின்னாடி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ இது வந்துங்க, இதுதான் ரீபவுண்ட் ஹேமரு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து ரீபவுண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை வச்சு இது வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே ஓவராலாக ஒரு டைமென்ஷன் எடுத்து எவ்வளோ திக்னஸில் வந்து நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும். ஸோ இப்போ இது பாருங்கள், நமக்கு வந்து இந்த நம்பர் வந்து 25ன்னு வந்திருக்கு. ஸோ 25ன்னு வந்ததுன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷனில் கிராக்ஸ் எல்லாம் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிராக்ஸ் பாருங்கள், இப்போ இந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் கிராக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபில் வந்த கிராக்ஸு. ஸோ ஸ்லாபுக்கும் வாலுக்கும் நடுவில் இருக்கிற கிராக்ஸு. ஸோ இப்போ இதோட இப்போ ஃபுல்லாகவே வந்து கிராக் இருக்குது. ஸோ இந்த வீட்டில் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்துருக்கலாம். இப்போ இது பாருங்கள், இந்த இதில் வந்து எவ்வளோ பெரிய கிராக் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிராக்லாம் இருக்கிற இடத்துல நம்ம மேலே மாடியில் இன்னொரு ஃப்ளோர்லாம் வந்து கட்டக்கூடாது. ஸோ இதையவே வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படியே வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இதில் வந்து முன்னாடி மட்டும்தான் 2 காலம் போட்டிருக்காங்க, மற்றவங்களாம் வந்து காலம் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர், அதாவது வால்லேயே தான் வந்து எல்லா லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த போர்ட்டிகோலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டியெல்லாம் வந்து ஃபால் ஆகிருக்கு, உறிஞ்சு வந்திருக்கு. ஏன் இது உறிஞ்சு வந்திருக்குன்னா ஓதம் அடிச்சிருக்கு. அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ பெரிய கிராக்ஸ் பாருங்கள். இது வந்து அந்த இதுலேயே வந்து கிராக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கவரெல்லாம் வந்து கீழே வந்து விழுகுது. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் வந்து கரோட் ஆயிடுச்சு, கம்பியெல்லாம் கரோட் ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த கீழே வந்து கவர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த சீலிங் அடிச்சிருப்பாங்களா, அந்த சீலிங் அடித்ததெல்லாம் வந்து கீழே வந்து அப்படியே விழுகுது. அதே பாருங்கள், இது எல்லா இடத்துலையுமே கிராக்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல கூட கிராக் இல்லை அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி இடத்துல எப்படி வந்து அடுத்த ஃப்ளோர் கட்டுறக்கு நம்ம வந்து பர்மிஷன் கொடுக்குறது. ஸோ அப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நம்ம பர்மிஷன் பார்த்துட்டு, அதாவது இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி பார்த்துட்டு தான் வந்து பண்ணணும். ஸோ நம்ம சர்வீஸில் இது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது பாருங்கள், வீட்டுக்குள்ளேயே வந்து நமக்கு கிராக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப காலம் ஆன பில்டிங் அப்படிங்கிறனாலையும் சரி, மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக இல்லாதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி சம்மந்தமான சர்வீஸ் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.